இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் சாதம் வந்து செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் செஞ்சு கொடுக்கும்போது மதியானம் ஸ்கூலுக்கு நல்லா இல்லாமல் போயிருமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. ஸோ தேங்காயிலேருந்து பார்த்திங்கன்னா அதோட அரோமா ரொம்ப ஸ்மெல் சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ நல்லா மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. அது லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது கூட சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.